ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வக்ஃப் திருத்த சட்டத்தை வரவேற்கிறோம் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதை தடுக்கவும், சட்ட ரீதியான பிரச்சினைகளில் இருந்து பாதுகாக்கவும் வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உம்மத்துக்கான வக்ஃப் என்னும் மாநில அளவிலான இயக்கத்தை துவக்கியுள்ளோம். தமிழகத்தில் பல உயர் மதிப்புள்ள வக்ஃப் சொத்துக்கள் சட்ட ரீதியான சர்ச்சைகளில் சிக்கியுள்ளன. பதிவு செய்யப்பட்ட வக்ஃப் சொத்தாக இருந்தும் சட்டவிரோதமாக தனியார் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மத்திய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆனால் அவை அரசியல் வெளிப்பாடாக மட்டுமே இருக்க முடியும். தமிழகம் முழுவதும் உள்ள வக்ஃப் நிலங்களை விரிவான டிஜிட்டல் அளவீடு செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். இதன் வாயிலாக பாரம்பரிய வக்ஃப் சொத்துக்களை தனிநபர்களின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க முடியும். மேலும் வக்ஃப் சொத்துக்கள் மதம், தொண்டு மற்றும் சமூக நலன்களுக்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். வக்ஃப் சர்ச்சைகளை தீர்க்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். முஸ்லிம்கள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த சட்டம் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சட்டத்தை வரவேற்பதோடு முழு ஆதரவையும் தெரிவிக்கிறோம் என்றும் ஷேக் தாவூத் கூறியுள்ளார். அத்துடன் தமிழகத்தில் இன்னும் 4 அல்லது 5 மாதங்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உட்பட திமுக தலைவர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. இவர்களின் ஊழல் மிகப்பெரியது. டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் நிலைமை ஸ்டாலினுக்கும் வரும். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிச்சயம் நிகழும் என்றும் ஷேக் தாவூத் கூறியுள்ளார். அமைச்சர் பொன்முடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை விஸ்வ இந்து பரிஷத் போராட்டம் தொடரும் என்று மாநில பொதுச் செயலாளர் பாலமணிமாறன் கூறியுள்ளார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு காணொளியில் வந்ததும் விஸ்வ இந்து பரிஷத் உடனடியாக 2 அறிக்கையை வெளியிட்டது. அவர் அமைச்சர் பதவியில் இருந்து உடனே நீக்கப்பட வேண்டும், பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் அமைச்சர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. ஏனென்றால் அவர் பேசிய பேச்சுக்கள் விவரிக்க இயலாதவை, ஒவ்வொரு இந்துவையும் பெண்களையும் புண்படுத்தக்கூடியதாகும். அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படும் வரை, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும் என்றும் பாலமணிமாறன் கூறியுள்ளார். வீண் விளம்பரங்களுக்கு மக்கள் வரி பணத்தை செலவு செய்து நாடகம் ஆடுவதை நிறுத்திவிட்டு சீர்குலைந்து கிடக்கும் மாநில நிர்வாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா படகு சவாரிக்கு 6.43 கோடி ரூபாயில் ஜெட்டி பாலம் கட்டும் பணி துவங்கியுள்ளது. சாகர்மாலா திட்ட நிதி 6.43 கோடியில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அக்னி தீர்த்த கடலில் 120 மீட்டர் தூரத்தில் பயணிகளுக்கான பாலம் அமைக்க கடற்கரையில் 20 அடி ஆழத்திற்கு துளையிட்டு தூண்கள் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இந்த பணி 6 மாதங்களுக்குள் முடிந்து சுற்றுலா படகு சவாரி துவங்க வாய்ப்புள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகர் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் ஜனவரி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. கடல் நடுவில் அமைந்துள்ளதாலும் உப்புக்காற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையிலும் இந்த பாலத்தில் அடிக்கடி பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 110 RDO அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, பாமாயில், கோதுமை, சர்க்கரை போன்றவற்றை ஒரே நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். தேசிய அளவில் காவல்துறையினருக்காக நடத்தப்பட்ட பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் தமிழக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீசார் 12 பதக்கங்களை வென்றுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக புதிதாக போராட்டம் அல்லது வன்முறை நிகழாததை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வன்முறையை தூண்டி வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் தொடர்வார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட கூறியுள்ளதாக நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் லாரியும் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அரசியல் மற்றும் பயங்கரவாத ஆதரவு கருத்துக்களை ஊக்குவிப்பதாக கூறியுள்ள அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதற்களித்து வந்த 18,500 கோடி ரூபாய் அரசு நிதி உதவியை நிறுத்தியுள்ளதுடன் பொது விஷயங்களில் தலையிட்டால் வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.